ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் ரேஷியோஸ், வேரியேஷன்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இது மூணுமே இன்டர் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் தான். முதல்ல ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரேஷியோ அப்படிங்கிறது கம்பேரேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் சேம் யூனிட்ஸ். இப்போ நம்ம ஒரு ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டும் ஒரே கைண்டாகவும் இருக்கணும், ஒரே யூனிட்ஸ்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகியிருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்கிட்ட ஒரு 500 கிராம் ஆப்பிள் இருக்குது, உங்ககிட்ட 1 kg ஆப்பிள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்னா நம்ம இதை ரேஷியோவாக எழுதும்போது 500:1 அப்படின்னு எழுதினா என்கிட்ட அதிகமாகவும் உங்ககிட்ட கம்மியாக இருக்கிற மாதிரியும் இது காட்டும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா என்கிட்ட 1/2 கிலோ தான் இருக்குது, உங்ககிட்ட 1 கிலோ இருக்குது. அப்படி இருக்கும்போது இது கரெக்டான கம்பேரிசனாக இருக்காதுல்ல. அதுக்காக தான் இந்த இடத்துல சேம் யூனிட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது சேம் யூனிட்ஸில் மாற்ற என்ன பண்ணலாம்? என்கிட்ட 1/2 கிலோ இருக்குது, உங்ககிட்ட 1 கிலோ இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ 1/2:1 அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக நம்ம மாற்றும்போது 1:2 அப்படின்னு சொல்லி ரேஷியோ வரும். இது ஒருவேளை ரெண்டையுமே நம்ம கேஜியில் வச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டையுமே நம்ம கிராமுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சேம் யூனிட்ஸில் இருக்கணும். அது எதுவாக வேணா இருக்கலாம், கிராமாகவும் இருக்கலாம், கேஜியாகவும் இருக்கலாம். அப்போ இது ரெண்டையுமே நம்ம கிராமாக மாற்றும்போது என்கிட்ட 500 கிராமும் உங்ககிட்ட 1 கிலோ அப்படின்னு சொல்லும்போது 1000 கிராமும் இருக்கும். அப்போ இங்கேயும் நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1:2 ரேஷியோ தான் கிடைக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் சேம் யூனிட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரேஷியோ நம்ம பார்த்தோம் 1:2. இந்த 1:2ல் இந்த 1, 2 ரெண்டையுமே சேர்த்து நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர் 1 அப்படிங்கிறது ஆன்டிசிடென்ட் அப்படின்னும் 2 அப்படிங்கிறது கான்சிக்வெண்ட் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ A:B அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குன்னா அதில் A and B ரெண்டையும் சேர்த்து டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ அப்படின்னு சொன்னோம். A அப்படிங்கிறது ஆன்டிசிடென்ட், B அப்படிங்கிறது கான்சிக்வெண்ட். நமக்கு MCQ தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இதில் ஆன்டிசிடென்ட் என்ன, கான்சிக்வெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரேஷியோ. ஒரு ரேஷியோவில் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோவில் மல்டிப்ளையோ டிவைடோ சேம் நம்பரை வச்சு பண்ணோன்னா வேல்யூ ஆஃப் த ரேஷியோ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்து அந்த 1:2 ரேஷியோவே எடுத்துப்போம். இதில் ரெண்டு டேர்ம்லையுமே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். அப்போ 2:4 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா அகெயின் நமக்கு 1:2 தான் வந்து முடியும். அதே மாதிரி இப்போ இந்த 2:4 அப்படிங்கிற இந்த ரேஷியோவை ரெண்டு சைடும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அகெயின் நமக்கு 1:2 ரேஷியோ கிடைக்கும். ஸோ ஒரு ரேஷியோவில் அந்த டேர்ம்ஸை ஒரே நம்பரால் மல்டிப்ளையோ டிவைடோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரேஷியோட வேல்யூ அப்படிங்கிறது அன்சேஞ்சாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம ஒரு ரெண்டு ரேஷியோவையோ இல்லை அதற்கு மேற்பட்ட ரேஷியோவையோ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி கம்பேர் பண்ணுறது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 3:4, 8:12 அப்படின்னு ஒரு ரெண்டு ரேஷியோ இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது? எது பெரிய ரேஷியோ, எது சின்ன ரேஷியோ அப்படின்னு நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரேஷியோவில் 3:4 அப்படின்னு பார்த்தோம்னா 3/4ன்னு வரும். அப்போ இங்கே டினாமினேட்டர் 4ன்னு இருக்குது. அதே இது 8/12 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இங்கே டினாமினேட்டர் நமக்கு 12 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமான டினாமினேட்டர் சேமாக வர மாதிரி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 4 × 3 போட்டால் நம்ம டினாமினேட்டர் 12 அப்படிங்கிற லெவலுக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ இந்த சைடில் 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மேலே நம்ம அதானே பார்த்தோம். அந்த ரெண்டு டேர்ம்ஸையுமே நம்ம ஒரே நம்பரால் மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ ரெண்டுலேயுமே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 9/12 கிடைக்கும். அப்போ 9/12லையும் 8/12லையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதுலேருந்து பார்க்கும்போதே சிம்பிளாக தெரியுது 9/12 தான் பெரிய ரேஷியோ. ஸோ ஒரு ரெண்டு ரேஷியோவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய டினாமினேட்டரை நம்ம முதல்ல ஈக்குவல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்.
இவ்வளோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் இதை விட சிம்பிளாக பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக கால்குலேட்டரில் 3/4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.75 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதே இது 8/12 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.67 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் டேரெக்டாக கம்பேர் பண்ணி கூட எக்ஸாமில் ஆன்சரில் போட்டுக்கலாம். அதாவது எது கிரேட்டர் ரேஷியோ அப்படின்னு அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்குவல் ரேஷியோ. ஈக்குவல் ரேஷியோ அப்படிங்கிறது ஆன்டிசிடென்ட்டும் கான்சீக்வெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவல் ரேஷியோ. அது ஈக்குவலாக இல்லாதப்ப அது இன்ஈக்குவல்னு சொல்லுவோம். அந்த இன்ஈக்குவலில் 2 டைப்ஸ் இருக்குது. மொதல் டைப் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்ததுன்னா அது கிரேட்டர் இன்ஈக்குவாலிட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 4:3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஏ அப்படிங்கிறது 4 கிரேட்டராக இருக்குது, அப்போ இது கிரேட்டர் இன்ஈக்குவாலிட்டி. ஒருவேளை ஏ லெஸ் தென் பியாக இருந்தது அப்படின்னா அது லெஸர் இன்ஈக்குவாலிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் 3:4 எடுத்துக்கலாம். இங்கே ஏ அப்படிங்கிறது 3 இருக்குது, பி 4 இருக்குது. பியை விட ஏ கம்மியாக இருக்கிறதுனால இது லெஸர் இன்ஈக்குவாலிட்டி. அடுத்தது இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத ரெசிப்ரோக்கல் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிளான ரேஷியோ தான். இப்போ A/B இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை B/A அப்படின்னு ரெசிப்ரோக்கலாக மாற்றணுன்னா அதுதான் நமக்கு ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. அடுத்தது காம்பவுண்ட் ரேஷியோ. இப்போ 2 ஆர் மோர் ரேஷியோவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய டியூப்ளிகேட் அண்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ரெண்டுமே கிட்டத்தட்ட காம்பவுண்ட் ரேஷியோவில் ஒரு டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ A/B இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த A/B ரேஷியோவை A/B ரேஷியோவாலேயே மல்டிப்ளை பண்ணோன்னா அது டியூப்ளிகேட் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 இருக்குது அப்படின்னு சொன்னால் 1:2 × 1:2 பண்ணோம் அப்படின்னா அது டியூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ ரெண்டு ஒரே நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதை நம்ம ஸ்கொயர்னு பண்ணுவோம்ல, அப்போ இதை 1²/2² அப்படின்னு சொல்லி கூட நம்ம போடலாம். ஸோ டூப்ளிகேட் ரேஷியோனா A/Bக்கு டூப்ளிகேட் ரேஷியோ A² B². அப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன? இங்கே 2 டைம்ஸ் பண்ணதை இங்கே 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 டைம்ஸ் பண்ணும்போது A/B உடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ A³ B³. இதுக்கப்புறம் சப் ட்ரிப்ளிகேட். டியூப்ளிகேட் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணுவோமோ சப் டியூப்ளிகேட்டில் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இப்போ A/Bக்கான சப் டியூப்ளிகேட் ரேஷியோ √A/B. இதே மாதிரி தான் சப் ட்ரிப்ளிகேட்டும் வரப்போகுது. A/Bக்கான சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறது √A/√B. அடுத்தது கண்டினியூட் ரேஷியோ. கண்டினியூட் ரேஷியோ அப்படிங்கிறது இப்போ ஒரு 2 ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2 ரேஷியோவையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே ரேஷியோவாக எழுத போகிறோம். இப்போ 2:3 4:10 அப்படின்னு 2 ரேஷியோ இருக்குது. இப்போ இது ரெண்டையும் எப்படி நம்ம கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய 3யும் இங்கே இருக்கக்கூடிய 4ம் டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருக்குது. இதை நம்ம கண்டினியூஸாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 இடத்துலையும் சேம் நம்பர் வரணும் நமக்கு. அப்போ இது 2 இடத்துலையும் சேம் நம்பர் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த பக்கம் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த பக்கம் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் பத்தாதுல, அப்போ இந்த சைட்லையும் 2 × 4 போட போகிறோம், இந்த சைட்லேயும் 10 × 3 போட போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்? 2 × 4 8, அடுத்து 3 × 4 4 × 3 ரெண்டுமே 12 வந்துருமா? அப்போ இது 1 டைம் எழுத போகிறோம். இங்கே 12 = 3 × 10 30. ஸோ 2 ரேஷியோவாக இருந்ததை கம்பைன் பண்ணி நம்ம ஒரே ரேஷியோவாக கொண்டு வந்திருக்கோம். இதை தான் நம்ம கண்டினியூட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ணணும். அதே இது டிக்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் லெஸ்ஸர் ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ணணும். இதை நம்ம ஒரு சம் வச்சு பார்த்துடலாம். முதல்ல சில சிம்பிளான சம்ஸ் பார்த்துடலாம். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஆனுவல் இன்கம் உடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும். ஸோ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களுடைய ஆனுவல் இன்கம்க்கான ரேஷியோ 4:3, ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ரேஷியோ 3:2. இப்போ இவங்க 2 பேருமே வருஷத்துக்கு 1000 ரூபா சேவ் பண்ணுறாங்க. இதை வச்சு இவங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவுடைய இன்கம் அப்படிங்கிறது 4x பியுடைய இன்கம்மை 3x எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம அந்த 1000 ரூபா நம்ம சேவ் பண்ணோம்ல, அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அப்போ 4x இன்கம் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அவங்க 1000 ரூபா சேவ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது 3 ரேஷியோவில் இருக்குது. அதே மாதிரி பியுடையது 3x இன்கம் இருந்ததுன்னா அதுலேருந்து அவங்க 1000 சேவ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 2 ரேஷியோவில் இருக்குது.
இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடைக்கும். எக்ஸோடைய வேல்யூ 1000. இப்போ இந்த எக்ஸை நம்ம 4x 3xல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏயுடைய இன்கமும் பியுடைய இன்கமும் நமக்கு கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் கண்டினியூட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டினியூட் ரேஷியோ 2 ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கண்டினியூட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த 2 ரேஷியோவையும் முதல்ல கண்டினியூடாக மாற்றுவோம். A/B வந்து 2:3 இருக்குது, B/C அப்படிங்கிறது 4:5 இருக்குது. இப்போ இதை கண்டினியூட் ரேஷியோவை மாற்றணும்னா இந்த 2 நம்பரையும் சேமாக மாற்ற போகிறோம். அப்போது இந்த இடத்துல 2 நம்பர்லையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த இடத்துல 2 நம்பரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? 8:12, இது ரெண்டுமே 12 வந்துடும், 5 × 3 15 கிடைக்கும். ஸோ முதல்ல நமக்கு A/B/C கிடச்சிருச்சு. இப்போது இதுக்கப்புறம் C/D அப்படிங்கிறது 7:9 இருக்குது. இப்போ இந்த C அப்படிங்கிறது சேமாக மாறணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எல்லா டேர்ம்ஸ்லையுமே 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே கீழே 2 டேர்ம்ஸ்லையும் 15ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 8 × 7 நமக்கு 56 கிடைக்கும், 12 × 7 84, 15 × 7 105. ஸோ C 2 ஈக்குவலாக வந்தாச்சு. இப்போ D 9 × 15 135. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு A/B/C கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை A/B/C/D அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினில் ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது மெட்டீரியல் வேல்யூடைய 3 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை மெட்டீரியலுடைய காஸ்ட்டு 3:4 ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ரொடக்டிவ் வேஜும் 4:5 ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ரெசன்ட் ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னாடி இதோடைய ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது 180 இருந்திருக்கு. ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, டைரக்ட் காஸ்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு ப்ரைம் காஸ்ட். இங்கே மெட்டீரியலும் வேஜும் நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அதனால் ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது X+Yன்னு எடுத்துக்கிறோம். X அப்படிங்கிறது வேஜ், Y அப்படிங்கிறது மெட்டீரியல். இப்போ அவங்க கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து பழைய ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது 180 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டூ 3 பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 180 = 3Y அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். Y அப்படிங்கிறது மெட்டீரியல். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு Y = 60 கிடச்சிரும். இப்போ இந்த 60யை நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடச்சிரும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ 120, ஒய்யோடைய வேல்யூ 60. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வேஜ் எவ்வளோ இருந்தது, மெட்டீரியல் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது மெட்டீரியலுடைய காஸ்ட்டை 3:4 ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இருக்கும்? முன்னாடி நமக்கு மெட்டீரியலோட வேல்யூ அப்படிங்கிறது 60 இருந்தது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 3:4 ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம சம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்கள். ஒரு வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கிரேட்டர் ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ கிரேட்டர் ரேஷியோனா என்ன? A அப்படிங்கிறது கிரேட்டர் தென் பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை கிரேட்டர் ரேஷியோவை மாற்றணும்னா 4:3 கரெக்டாக. இதை கொண்டு வந்து நம்ம 60 × 4/3 அப்படின்னு போடும்போது நமக்கு மெட்டீரியலோட வேல்யூ 80 கிடைக்கும். இது ஏன் அப்படி பண்ணுறோம்? அவங்க தான் 3:4ன்னு கொடுத்துட்டாங்களே, அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 60 × 3/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 45 அப்படிங்கிற ஆன்சர் வரும். அப்போ லாஸ்ட் டைம் இருந்த 60யோடைய இது கம்மியாக இருக்குது 45 அப்படிங்கிறது. அப்போ அவங்க இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? லாஸ்ட் டைம் இருந்ததை விட இப்போ நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கணும். ஆனால் நம்ம அவங்க கொடுத்த ரேஷியோவை அப்படியே அப்ளை பண்ணோன்னா நமக்கு கம்மியான வேல்யூ கிடைக்கும். அதனால தான் கிரேட்டர் ரேஷியோவால் எப்போ மல்டிப்ளை பண்ணணும், ஒருவேளை அவங்க இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா. ஸோ இதே கான்செப்ட் தான் வேஜுக்கும். வேஜ் அப்படிங்கிறது 120 லாஸ்ட் டைம் இருந்தது. இப்போது அதை 4:5 ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதை கிரேட்டர் ரேஷியோவை மாற்றினோன்னா நமக்கு 5:4 கிடைக்கும். அப்போ 120 × 5/4 போட போகிறோம். இங்கே நமக்கு 150 கிடைக்கும். இப்போ 150
80. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் 230 கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின், ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ அப்படிங்கிறது 4:5 உடைய டூப்ளிகேட் ரேஷியோவோட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4:5 உடைய டூப்ளிகேட்னா என்ன? டூப்ளிகேட்னா ஸ்கொயர் பண்ணுவோன்னு சொன்னோம். அப்போ 4 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x + 4 பை 4x + 9. இதுக்கப்புறம் இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு x = 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ரேஷியோவில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரப்போர்ஷன். மூணுமே ரிலேட்டடான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அப்போ ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 2 ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம ப்ரப்போர்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். A:B = C:D இருந்ததுன்னா அதுதான் ப்ரப்போர்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா 1/2 = 4/8 அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே அகைன் நமக்கு 1/2 தான் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2 ரேஷியோவுமே நமக்கு ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ரேஷியோ இருக்கும்போது அது நம்ம ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரப்போர்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஏயும் லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டியும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 எண்ட்லேயும் இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நடுவில் இருக்கக்கூடிய பியும் சியும் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேஷியோவில் டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ ஆன்டிசிடென்ட் கான்சீக்வெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி இங்கே ஏயும் டியும் எக்ஸ்ட்ரீம், பி அண்ட் சி நமக்கு மீன்ஸ். அடுத்தது கண்டினியூட் ப்ரப்போர்ஷன். கண்டினியூட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிறது A:B = B:C இருக்கும். அதாவது இங்கே B அப்படிங்கிறது இங்கே B அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி 1/2 எடுத்துப்போம். 1/2 = 2/4. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேர்மும் இங்கே இருக்கக்கூடிய டேர்மும் ஈக்குவலாக இருக்குது. எங்கே முடியுதோ அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை கண்டினியூட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 குவான்டிட்டி கண்டினியூட் ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் B² = AC அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா A/B = B/Cன்னு சொல்கிறோம்ல. இப்போ இதை நம்ம C இந்த சைடு கொண்டு போகிறோம், B இந்த சைடு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு B² வந்துடும், அந்த சைடில் AC வரும். இதுதான் கண்டினியூட் ப்ரப்போர்ஷன். அடுத்தது சில பேசிக் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் இன்வெர்டெண்டோ ரூல். இந்த ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் A/B = C/D இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்படின்னு சொன்னால் இதை இன்வெர்ஸ் பண்ணும்போது அதாவது B/A = D/C இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்வெர்டெண்டோ ரூல். அடுத்த ரூல் ஆல்டர்னெண்டோ ரூல். ஆல்டர்னெண்டோ ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ A/B = C/D அப்படின்னு சொன்னோம்ல, இப்போது இந்த B இந்த சைடும் C இந்த சைடும் கொண்டு வர போகிறோம். A/C = B/D. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆல்டர்னெண்டோ ரூல். அடுத்தது காம்போனெண்டோ ரூல். காம்போனெண்டோ ரூல் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய B அப்படிங்கிற டினாமினேட்டரை மேலே ஆட் பண்ண போகிறோம். அதாவது A + B/B = இந்த சைட்லேயும் கீழே இருக்கிற டினாமினேட்டர் Dயை மேலே ஆட் பண்ண போகிறோம் = C + D/D. இது காம்போனெண்டோ ரூல். டிவிடெண்டோ ரூல் அப்படின்னு சொல்கிறது இது நம்ம மேலே பண்ணதுலேயே மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது டிவிடெண்டோ ரூல். A - B/B = C - D/D. இதுதான் டிவிடெண்டோ ரூல். அடுத்து லாஸ்ட் ரூல் காம்போனெண்டோ அண்ட் டிவிடெண்டோ ரூல். இது என்ன அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். அதாவது A + B/A - B = C + D/C - D. இது காம்போனெண்டோ அண்ட் டிவிடெண்டோ ரூல். அடுத்த கான்செப்ட் மீன் ப்ரப்போர்ஷனல், தேர்ட் ப்ரப்போர்ஷனல், ஃபோர்த் ப்ரப்போர்ஷனல். இதில் இந்த மீன் ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டினியூட் ப்ரப்போர்ஷனில் மட்டும்தான் வரும். இப்போ ஒரு கண்டினியூட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா A:B = B:Cன்னு இருக்குல்ல, இதில் இந்த B அப்படிங்கிற டேர்ம் தான் மீன் ப்ரப்போர்ஷனல் நமக்கு. அப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரியே B² = ACன்னு வரும்ல, அப்போ நமக்கு மீன் ப்ரப்போர்ஷனல் B அப்படின்னு சொன்னால் B = √AC. இதுதான் மீன் ப்ரப்போர்ஷனலுக்கான ஃபார்முலா. இதில் நம்ம இந்த கண்டினியூட் ப்ரப்போர்ஷன்லேயே பார்க்கும்போது நமக்கு தேர்ட் ப்ரப்போர்ஷனல் தான் வரும், அது C. ஏன்னா இங்கே மொத்தமே 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே C அப்படிங்கிறது தேர்ட் ப்ரப்போர்ஷனல். இதே இது நமக்கு நார்மலான ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். A:B = C:D இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு C அப்படிங்கிறது தேர்ட் ப்ரப்போர்ஷனலும்
டி அப்படிங்கிறது ஃபோர்த்து ப்ரொபோஷனலும் வரும். ஸோ கண்டினியூட் ப்ரொபோஷன் வரும்போது நமக்கு ஃபோர்த்து ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது வராது. இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது மீன் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிட்வீன் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 6. அப்போ இது ஏ, இது சி, இது பி. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 6. இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஸோ ப்ரொபோஷன் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு கொஸ்டின் இந்த மாதிரி எக்ஸை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். இல்லைனா மீன் ப்ரொபோஷனல், தேர்ட் ப்ரொபோஷனல், ஃபோர்த் ப்ரொபோஷனல் வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வேரியேஷன்ஸ். வேரியேஷன் அப்படின்னா இப்போ ஒரு 2 வேரியபிளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது இப்போ ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்னொரு வேரியபிளும் சேஞ்ச் ஆகும். இதை தான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியேஷன்லேயே 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து டைரக்ட் வேரியேஷன், செகண்ட் டைப் இன்வர்ஸ் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ரிலேஷன் இருந்துச்சுன்னா அது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். 2πr ஃபார்முலா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதில் 2π ரெண்டுமே ஒரு கான்ஸ்டன்ட் தான். r அப்படிங்கிறது ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் எப்படி வேணால் இருக்கலாம், எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை அதாவது ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ சர்க்கம்ஃபரன்ஸும் ரெடியூஸ் ஆகும். இது வந்து டைரக்ட் வேரியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏ டைரக்ட்லி வேரிஸ் வித் பி. ஸோ இந்த சிம்பிள் தான் நம்ம வேரியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏ வேரிஸ் வித் பி அப்படிங்கிறத நம்ம ஏ ஈக்குவல் டு கேபி அப்படின்னு எழுதலாம். இங்கே கே அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இது ஏ 0வாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கே கே 0வாக இருந்ததுன்னா எப்போவுமே ஏயோட வேல்யூ அப்படிங்கிறது 0 தான் வரும். பி சேஞ்ச் ஆகும்போது ஏயும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏ எப்போவுமே 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ ஏ அதாவது இங்கே கே அப்படிங்கிறது எப்போவுமே 0வாக இருக்கக்கூடாது. இங்கே மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏ, 2π அப்படிங்கிறது கே, ஆர் அப்படிங்கிறது பி. அடுத்த டைப் அப்படிங்கிறது இன்வர்ஸ் வேரியேஷன். இங்கே மேலே டைரக்ட் வேரியேஷனில் நம்ம என்ன சொன்னோம், ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த வேரியபிளும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இது இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த வேரியபிள் டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை அது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருந்தால் இது இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏ இன்வர்ஸ்லி வேரியஸ் வித் பின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏ அதாவது டைரக்ட்லி வேரியஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா 1/bக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் பிக்கு ஏ டைரக்ட்லி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இதை எழுதலாம். இப்போ ஏ டைரக்ட்லி வேரிஸ் வித் பி அப்படின்னு சொல்லும்போது ஏ ஈக்குவல் டு கேபின்னு நம்ம போட்டோம்ல மேலே, அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு இங்கேயும் கே மல்டிப்ளை பண்ணும்போது k/b அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஸ்பீட் அண்டு டைம் சொல்லலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது டைம் அப்படிங்கிறது கம்மியாகும். நம்ம மெதுவாக போனோம் அப்படின்னா டைம் நமக்கு கூட எடுக்கும். இது இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஸ்பீட் வேரிஸ் வித் 1/t. ஸ்பீட் இன்வர்ஸ்லி வேரிஸ் வித் t அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பீட் வேரிஸ் வித் 1/t. இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 12 kg அரிசி வாங்குறதுக்கு நமக்கு 10 ரூபா ஆகுது. அப்போ நமக்கு 15 kg ரைஸுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், நம்ம குவான்டிட்டி அதிகமாக வாங்கும்போது நம்ம ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இது டைரக்ட் வேரியேஷன். இங்கே ஏ அப்படிங்கிறது காஸ்ட் அப்படின்னு சொல்லியும் பி அப்படிங்கிறது குவான்டிட்டின்னு எடுத்துக்கிறோம். பி எவ்வளோ வேரி ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஏ வேரி ஆகும். ஸோ டைரக்ட் வேரியேஷன் ஏ ஈக்குவல் டு கேபி. இதில் முதல்ல கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஏ அப்படிங்கிறது நமக்கு 10 ஈக்குவல் டு கே இன்ட்டு பி அப்படிங்கிறது நமக்கு இங்கே 12 இன்ட்டு 12. அப்போ நம்ம கேயோட வேல்யூ 10/12 கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம 15 kgக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். அகைன் சேம் ஃபார்முலா தான், ஏ ஈக்குவல் டு கேபி. இதில் ஏ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கே நமக்கு தெரியும், மேலே கண்டுபிடிச்சோம் 10/12. பி அவங்க கொடுத்துட்டாங்க 15. இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஏயோட வேல்யூ 12.5 கிடைக்கும். ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால
இது டைரக்ட் வேரியேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 days எடுக்குது. இது என்ன சுச்சுவேஷனில் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 5 days எடுக்கும். இப்போ ஒரு வேளை இந்த 8 hours அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சோம்னா எத்தனை நாளில் நம்மளால் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு நாளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹவர்ஸை நம்ம கூட்டும்போது நமக்கு எத்தனை நாள் எடுக்கும் அப்படிங்கிறது குறையும். அப்போ இது இன்வெர்ஸ் வேரியேஷனில் வருது. மேலே நம்ம பண்ண மாதிரியே முதல்ல கே என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு k/b. இங்கே ஏ அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டேஸ், பி அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஹவர்ஸ் பெர் டே. அப்போ ஏ ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு கே கண்டுபிடிக்க போகிறோம் பை பி நமக்கு 8. இதுலேருந்து நமக்கு கேயோட வேல்யூ 40 கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு k/b, அகெயின் சேம் ஃபார்முலா. இப்போ நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். கேயோட வேல்யூ நமக்கு தெரியும் 40 பை பியோடையது 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 40/10 4 days எடுக்கும். இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்த டாபிக் டைம் வேல்யூ ஆஃப் மணி. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உங்ககிட்ட ஒரு 1000 rupees இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த 1000 rupees-ஐ இப்போ உடனே உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வைப்பீங்க. நீங்கள் பண்ணுற டெபாசிட்டுக்கு அவங்க ரிட்டனாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொரு சுச்சுவேஷன் இருக்கலாம். இது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் இப்போ உடனே உங்களுக்கு தேவை, ஆனால் உங்ககிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பாரோ பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி பாரோ பண்ண அமௌண்ட்டை அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பாரோ பண்ண அமௌண்ட்டோடு சேர்த்து ஒரு அடிஷ்னல் அமௌண்ட் நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதை ஐ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே பெர்சன்டேஜில் கொடுப்பாங்க. இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 6%ன்னு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு 100 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை பாரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 6 rupees இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற கான்செப்ட். அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் அப்படின்னா என்ன? அமௌண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து. இப்போ நீங்கள் பாரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அமௌண்ட் பாரோ பண்ணியிருப்பீங்க. இப்போ 1000 rupees பாரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1000 rupees ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நீங்கள் ரீபே பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து டோட்டல் என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய அமௌண்ட். இதே கான்செப்ட் தான் டெபாசிட்டுக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இது வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரிஜினலாக ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் போட்டிருப்பீங்கல்ல, அந்த அமௌண்ட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர, இப்போது ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 100 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த 1000 ரூபாய்க்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ மொதல் வருஷம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1000ல் 10% அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபா கிடைக்கும். இது செகண்ட் இயர்னு பார்த்தோம்னா அப்பையும் இந்த 1000ல் தான் பார்ப்பாங்க. இந்த 1000 + 100ல் 10% அப்படின்னு போட மாட்டாங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு வருஷத்தில் 100 வருது அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷமும் 100 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தேர்ட் இயர் இருந்துச்சுன்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு 100 rupees தான் கிடைக்கும். ஸோ அந்த டெபாசிட் பீரியடோ லோன் பீரியடோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவும் பிரின்சிபல் அமௌண்ட்டில் தான் வரும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 100க்கு ரேட் அப்படின்னு சொன்னோம். அப்போ R/100 போட போகிறோம். ஏன்னா பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால R/100 போடுறோம். இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட்டோ லோனோ எடுத்திருக்கோமோ அதை டைமால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை மேலே இருக்கிற இந்த எக்ஸாம்பிளே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிரின்சிபல் அப்படிங்கிறது 1000, ரேட் அப்படிங்கிறது 10% இன்ட்டு நம்ம இங்கே 3 years எடுத்திருக்கோம். இப்போ இன்ட்டு 3 போடணும். அப்போ 1000 × 10% போடும்போது நமக்கு 100 rupees கிடைக்கும். இன்ட்டு 3 போட்டோம்னா டோட்டலாக 300 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கே டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 300. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது PRT/100. முதல்ல இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போகலாம்.
இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். அமித் அப்படிங்கிறவர் 1200 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ P வந்து நமக்கு 1200, R/100 அப்படிங்கிறது 9/100 இன்டூ T அப்படிங்கிறது 3. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 324 கிடைக்கும். இதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சுமித் அப்படிங்கிறவர் பாரோ பண்ணுறாரு 7500 ருபீஸ். அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14.5%. டைம் அப்படிங்கிறது 2.5 இயர்ஸ், 2.5 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போது எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அமௌண்ட் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதை 7500ஓட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவையே இன்னும் ஃபர்தராக ப்ரீஃப் பண்ணி எழுதினோம் அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PRT/100 சொன்னோம். இதில் பிரின்சிபல் அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டோம்னா 1 + RT/100. இந்த ஃபார்முலாவில் தான் இங்கே ஆன்சரில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது 7500 இன்ட்டு 1 + 14.5% அப்படிங்கிறது 14.5/100 போட்டு 0.145 அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ட்டு நமக்கு 2.5 இயர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் 7500ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். நமக்கு ஃபைனலான ஆன்சர் அப்படிங்கிறது 10,218.75. இதுதான் நமக்கு அமௌண்ட். இது நீங்கள் முதல்ல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபலோட ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் சம் ஆஃப் மணி வில் ஈல்ட் 1407 as இன்ட்ரெஸ்ட் இன் 1.5 இயர்ஸ் அட் 14% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன கேட்குறாங்க இதில்? இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1407 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நமக்கு வாட் சம் ஆஃப் மணி வில் ஈல்டுன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கணுன்னா அது பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத தான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்போ ரொம்பவே சிம்பிள் தான் அது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது PRT/100 ஈக்குவல் டு 1407. இப்போ நமக்கு பிரின்சிபல் மட்டும் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14/100 நமக்கு தெரியும். டைம் அப்படிங்கிறது 1.5 இயர்ஸ்ங்கிறதும் நமக்கு தெரியும். ஈக்குவல் டு 1407. அப்போ பிரின்சிபல் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போய் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 6700 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் டைமில் 1200 அப்படிங்கிறது 1560 மாறுது 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போது நமக்கு இங்கே எல்லாமே இருக்குது. பிரின்சிபல் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குது, இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு இது வந்து அமௌண்ட்டு, இது பிரின்சிபல். இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 360 வரும். 360 ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு தெரியும் 1200 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் 10% இன்டூ டைம். இதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு டைம் அப்படிங்கிறது 3 இயர்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். இங்கே இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதே இது நான் மேலே சொன்ன மாதிரி அமௌண்ட் ஃபார்முலா நம்ம சிம்பிளிஃபை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி கொண்டு வந்தோம்ல, அந்த ஃபார்முலாவில் வந்து இங்கே அப்ளை பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதோடைய அமௌண்ட் அப்படிங்கிறது 2232 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சேம் டைமில் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம டைம் கண்டுபிடிச்ச 3 நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 2232 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + RT/100 பார்த்தோம்ல. அப்போ RT/100 அப்படின்னா R வந்து நமக்கு 8/100 இன்ட்டு டைம் 3. அப்போ நமக்கு 2232 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1.24 வரும். இங்கே 24/100 வரும், அது 0.24, அதை 1ஓட ஆட் பண்ணோம்னா 1.24. இதை இந்த சைடு கொண்டு வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 1800 கிடைக்கும்.
அடுத்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 4000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு 4 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்போது. இதோடைய பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 20,000. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 20,000. அப்போ 4000 அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு வந்திருக்கு நமக்கு. அப்போ 4000/4 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு 1000. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 1000/20,000 போட்டோம்னா நமக்கு 5%. அடுத்த கான்செப்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்ன? இன்றைக்கி இருக்கிற மதிப்பை விட நமக்கு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது கூட இருக்கும். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிறத விட நமக்கு நாளைக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் அப்படிங்கிறது கூட தானே இருக்கும். அப்போ நம்ம கரண்ட்டாக, அதாவது இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறத விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். இதோடைய ஃபைனான்ஷியல் டேர்ம் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறதையே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் சிங்கிள் ஃப்ளோ அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு தடவை தான் பிரின்சிபலை டெபாசிட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் சிங்கிள் ஃப்ளோ. பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க n இயர்ஸ்க்கு அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R% காம்பவுண்டட் ஆனுவலி. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் மேலே ஆல்ரெடி சொல்லும்போது சொன்னேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே பிரின்சிபலில் தான் பார்ப்போம். பிரின்சிபலில் கிடச்ச இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். பட் காம்பவுண்டட் அப்படிங்கிற வேர்டு வரும்போது நம்ம இப்போ ஃபஸ்ட் இயர் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சரி சேமாக தான் இருக்கும். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா வருஷமும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது வருஷம் வந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதில் அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம 3rd இயருக்கான இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இதுதான் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வருஷம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 10% அப்படின்னு 100 ரூபா கிடைக்குது. இப்போ இந்த 100 ரூபாயும் சேர்த்து செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இதில் 10% பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு 1100ல் 10% அப்படின்னு போகும்போது 110 rupees இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு செகண்ட் இயரில் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க. அப்போது என்ன அர்த்தம்? வருஷத்தோட எண்டில் உங்களுக்கு 1000 into 1 + R%, அதாவது R/100 10/100 போட்டோம்னா நமக்கு 0.1 கிடைக்கும். அப்போ 1000 into 1.1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல ஃபஸ்ட் இயருக்கான ஃப்யூச்சர் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பிரின்சிபல் இன்ட்டு 1 + R⁴n அப்படிங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு செகண்ட் இயருக்கான ஃப்யூச்சர் வேல்யூ வேணும்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 1000 into 1.1 போட்டு என்ன ஆன்சர் வந்ததோ அதில் நீங்கள் அகெயின் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? 1000 into 1.1 அதில் நீங்கள் இன்னொரு தடவை இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறீங்க. அப்போ into 1.1. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 1.1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். 1000 into 1.1 ஸ்கொயர். அப்போ பிரின்சிபல் இன்ட்டு 1 + R². இதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷத்துக்குமே வரும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபைனலாக இப்போ nth இயருக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் இன்ட்டு 1 + R⁴n போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வேல்யூ கிடச்சிரும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இதில் இந்த 1 + R⁴n அப்படிங்கிறத காம்பவுண்டிங் ஃபேக்டர் அப்படின்னும், FVIF அப்படின்னா ஃப்யூச்சர் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், இல்லைனா டெர்மினல் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், இதெல்லாம் எப்படி வேணால் இந்த 1 + R⁴n சொல்லிக்கலாம். இப்போ மேலே பார்த்தது அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொன்னேன். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டோன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஃபைனலாக ரிட்டர்னாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் மைனஸ் பண்ணோன்னா எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கிற அமௌண்ட் தானே நமக்கு இன்ட்ரெஸ்ட். அதை தான் இந்த இடத்துலையும் நம்ம பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் வேல்யூ, இந்த வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது மைனஸ் பிரின்சிபல் போட்டோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இங்கே FVIF அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 1 + R⁴n பதிலாக FVIF அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். மேலே பார்த்தா அதே ஃபார்முலா தான் இங்கேயும் போட்டிருக்காங்க, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அதாவது அமௌண்ட்டுக்கு மேலே பார்த்த ஃபார்முலா, அதுலேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும்.
அடுத்த கான்செப்ட் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அன் ஆன்யூட்டி. இது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ரெக்கரிங் டெபாசிட்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் ஃபியூச்சர் வேல்யூ ஆன்யூட்டி வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆன்யூட்டி அப்படின்னு சொன்னால் என்ன? அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். மொதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்வல் பிட்வீன் எனி 2 சக்ஸசிவ் ஃப்ளோஸ் சேமாக இருக்கணும். அதோட குவான்டம் ஆஃப் மணி ஃப்ளோவும் சேமாக இருக்கணும். அப்போ நீங்கள் 1000 ரூபா இந்த வருஷம் எண்டில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் எண்ட்லையும் நீங்கள் 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் எண்ட்லையும் நீங்கள் 1000 ரூபா டெபாசிட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது சேமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு வருஷ கேப் அப்படிங்கிறதும் சேமாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆன்யூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஆன்யூட்டி அப்படிங்கிறதுல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த பீரியடில். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தப்போ என்ன சொன்னோம்? ஒவ்வொரு வருஷம் எண்ட்லேயும் 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறோன்னு சொன்னோம். அந்த மாதிரி எண்டில் டெபாசிட் பண்ணுறது. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா பிகினிங் ஆஃப் த பீரியடில் ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கணும். இந்த வருஷம் பிகினிங்லேயே 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் பிகினிங்கில் இந்த மாதிரியான பிகினிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு டைப். இப்போ முதல்ல இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசன்ட் வேல்யூக்கு போகலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி முதல்ல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா PRT/100 போடுவோம். அப்போ 625 × 8/100 × 2. அப்போ நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது 100 rupees கிடைக்கும். இது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? 625 × 1 + r⁻n போடணும். அப்போ 1 + r அப்படிங்கும்போது r நமக்கு 8/100 0.08 பவர் n நமக்கு 2 ஈக்குவல் டு 625 × 1.08/2. இதுக்கு நமக்கு ஆன்சர் 729 கிடைக்கும். இந்த 729ங்கிறது என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட். அப்போ நமக்கு அமௌண்ட் 729 அப்படின்னு சொன்னால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் பண்ணணும். அப்போ 729 மைனஸ் 625. அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 104. இப்போ நம்மக்கிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 104 மைனஸ் 100. அப்போ நமக்கு ஆன்சர் 4. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலிக்கு பார்த்தோம். இப்போ ஒருவேளை காம்பவுண்டிங் பீரியட் ஷார்ட்டராக இருக்குதுன்னு வச்சுப்போம், செமி ஆனுவலி காம்பவுண்ட் ஆகுது இல்லை குவார்ட்டர்லி காம்பவுண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா P × 1 + r/m in whole power m × n. இங்கே m அப்படிங்கிறது என்ன? m அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு எத்தனை தடவை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் m. இப்போ செமி ஆனுவலின்னு சொன்னேன். அப்போ செமி ஆனுவலி அப்படின்னு சொன்னால் மொதல் 6 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ m அப்படிங்கிறது இந்த இடத்துல 2 வரும். இது ஏன் இங்கே r/m பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே பெர் ஆனம்க்கு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் போது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ பாதி வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக இங்கே r/m அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே ஹோல் பவர் m × n யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை தரம் கிடைக்கும்? 3 இயர்ஸ்க்கு 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 3 × 2 உங்களுக்கு 6 டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக? அதுவும் இந்த பாதி வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டில். அதை தான் இந்த ஃபார்முலாவில் இங்கே நம்ம போடுறோம். P × 1 + r/m ஹோல் பவர் m × n. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்லேயே நமக்கு ஆன்விட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிளும் கவர் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுவோம். மிஸ்டர் பி வந்து ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. செமி ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணுறாரு 5 இயர்ஸ்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 6% பெர் ஆனம். இப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுனால இங்கே ஆன்விட்டி கான்செப்ட் அப்ளை ஆகும். இங்கே ஃப்யூச்சர் வேல்யூ ஆன்விட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது
ஃபியூச்சர் வேல்யூ டேபிள்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மல் கால்குலேட்டர்லேயே கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எந்த நம்பராக இருந்தாலுமே ஃபியூச்சர் வேல்யூ ஆன்விட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 + r the whole power n minus 1 divided by r. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இது நீங்கள் நார்மல் கால்குலேட்டரில் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஆன்விட்டி கிடச்சிரும். இதில் ஒருவேளை நம்ம இப்போ பார்த்த மாதிரி காம்பவுண்டட் செமி ஆன்வலி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல r/mமும் மேலே n × mமும் வரும். அதே மாதிரி இங்கேயும் r/m வரும். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல வரும். அப்போ இந்த சம்மில் என்ன வரும்? 1 + r அப்படிங்கிறது நமக்கு 6. 6 வந்து செமி ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்ததுனால m வந்து 2 டைம்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ r/2 r நமக்கு 6 6/100 × 2 ஹோல் பவர் n வந்து அவங்க 5 years கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 2 -1/6/100 × 2. இதை நீங்கள் கால்குலேட்டரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் இந்த 11.464 கிடச்சிரும். இப்போ இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆன்விட்டி ஃபேக்டரை கொண்டு போய் நீங்கள் பிரின்சிபலோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனலான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 5000 × 11.464 ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் 57,320. அப்போ நம்ம ஃபியூச்சர் வேல்யூ ஆன்விட்டி, ஷார்ட்டர் காம்பவுண்டிங் பீரியட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஷார்ட்டர் காம்பவுண்டிங் பீரியடில் செமி ஆன்வலிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். பட் குவார்ட்டர்லி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு ஒரு வருஷத்துக்கு 4 தடவை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ நமக்கு எம்மோட வேல்யூ 4 அந்த இடத்துல. இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் ஃப்ளோ. ப்ரெசன்ட் வேல்யூனா என்ன? ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபியூச்சர் வேல்யூ பார்த்தோம்ல அதோடைய ஆப்போசிட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சே பார்ப்போம். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து 1000 rupees ரிசீவ் பண்ணுவார். வில் ரிசீவ்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஃபியூச்சரில் ரிசீவ் பண்ண போகிற அமௌண்ட் 1000. அப்போ நமக்கு 1000 அப்படிங்கிறது ஃபியூச்சர் வேல்யூ. அப்போ நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய டெபாசிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இப்போ ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலாலேயே நம்ம அப்ளை பண்ணுவோம். பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/n. r வந்து நமக்கு 10%, 0.1 ஹோல் பவர் n. n வந்து நமக்கு இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3 years. இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்சர் 1000 வருது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன? நம்ம இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் 1000 இந்த வேல்யூவை நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் டிவைடில் 1.1/3 அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ன ஃபியூச்சர் வேல்யூவோ அதை நம்ம ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரால் டிவைட் பண்ணுறோம். இதை நம்ம பண்ணும்போது நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ கிடச்சிரும். அப்போ நம்மளுடைய ப்ரெசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். இங்கே இதை நீங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா எப்படி எழுதலாம்? 1000 × 1/1.1/3. அப்போ இதுதான் நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். நார்மலாக நம்ம ஃபியூச்சர் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 1 + r/n அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். பட் நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு வரும்போது அதை ரெசிப்ரோக்கலாக பண்ணி 1/1.1/3 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இதுதான் நம்மளுடைய ப்ரெசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். இதை இன்னொரு நேமில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் வரும். இன்னும் நமக்கு ஃபைனல் லெவல் வரைக்கும் நமக்கு இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். ப்ரெசன்ட் வேல்யூ வச்சு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வில் ரிசீவ் 1500 அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷ எண்டுலேயும் அவங்க ரிசீவ் பண்ண போகிறாங்க ஃப்ரம் டுடே. இது ஒரு 5 yearsக்கு நடக்க போகுது. அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%.
அப்போது மொதல் வருஷம் 1500 கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய ப்ரெசென்ட் வேல்யூ பார்க்க டிவைடட் பை 1.1 போடுவோம். ரெண்டாவது வருஷம் கிடைக்க போகிற 1500க்கு டிவைடட் பை 1.1 ஸ்கொயர் போடுவோம். அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்க போகிற 1500க்கு 1.1 பவர் 3 போடுவோம். இதே மாதிரி 4th இயருக்கு 1.1 பவர் 4, 5th இயருக்கு 1.1 பவர் 5. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதை நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆனால் இவ்வளவும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக நீங்கள் ஆன்விட்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க ரிசீவ் பண்ண போகிற அமௌண்ட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது 1500 அப்படின்னு சொல்லி. அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்விட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறத எப்படி நம்ம கால்குலேட்டரில் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்கள் முதல்ல 1/1.1 அப்படிங்கிறத கால்குலேட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ்க்கு நீங்கள் அகெயின் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆகிடும். இதே மாதிரி 5 டைம்ஸ் நீங்கள் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா கிராண்ட் டோட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் கால்குலேட்டரில். அதை நீங்கள் கிராண்ட் டோட்டல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே எனக்கு கிடச்சிருக்கிற அமௌண்ட் அதாவது வேல்யூ அப்படிங்கிறது 3.79 கிடச்சிருக்கு. இது ஒரு 4 டெசிமலுக்கு நான் எழுதிக்கிறேன். 3.7908 வருது. இந்த ஆன்விட்டி ஃபேக்டரை நீங்கள் பிரின்சிபலோட மல்டிப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5686.2 ஆன்சர் எனக்கு வருது. இங்கே 18 வந்திருக்கு. அது நான் டெசிமல் 4 தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே ஒரு டெசிமல் தான் வந்திருக்கு. 0.2 அப்படிங்கிற டெசிமல் கிடச்சிருக்கு. அப்போ இந்த சம்முக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்விட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 1/1.1 அப்படிங்கிறத கால்குலேட்டரில் டைப் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கிராண்ட் டோட்டல் பண்ண போகிறோம். இதை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஜென்ரலாக ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்விட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 1/1 + r அப்படிங்கிறத கால்குலேட்டரில் டைப் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு எத்தனை இயர்ஸோ என்னவோ அத்தனை டைம்ஸ் நம்ம ஈக்குவல் டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக கிராண்ட் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்விட்டி ஃபேக்டர் கிடச்சிரும். இந்த ப்ரெசென்ட் வேல்யூ அப்புறம் ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்விட்டி அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்டர் அண்ட் ஃபைனல் லெவல் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போவே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட் ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது டபுள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னால் சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் ஆஃப் 72 அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு அமௌண்ட் ஒரு கிவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டபுள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் 72 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 6% கொடுத்துட்டாங்க. டபுளிங் பீரியட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 72/6 நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 12 இயர்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிரும். இதே மாதிரி இன்னொரு ரூல் இருக்குது. இது ரூல் என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் 69. இந்த ரூலில் என்ன சொல்கிறாங்க? டபுளிங் பீரியட் அப்படிங்கிறது மேலே 72/r சொன்ன மாதிரி இங்கே 69/r போட போகிறோம். அதோட 0.35 ஆட் பண்ணிக்க போகிறோம். இது இன்னொரு ரூல். அடுத்தது எஃபெக்டிவ் ரேட் வெர்சஸ் நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட். எஃபெக்டிவ் ரேட்னா என்ன, நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன? நமக்கு நார்மலாக கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தான் இருக்கும். எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷார்ட்டர் காம்பவுண்டிங் பீரியட் இருக்கும்போது வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1000 rupees இருக்குது, 5% per annum, காம்பவுண்டட் செமி ஆனுவலி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த 5% டைரெக்டாக 1000ல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம செமி ஆனுவலி காம்பவுண்ட் ஆகிறதுனால பாதி வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பாதி இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ 1000 × 1.025 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாதி வருஷத்தில் இந்த அமௌண்ட் 1025 மாறிடும். இதுக்கப்புறம் மீதி வருஷத்துக்கு இன்ட்டு 1.025 போட்டோம்னா நமக்கு 1050.625 வரும். அப்போ இவங்க கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு 1050 தான் கிடைக்கும். ஆனால் காம்பவுண்டிங் செமி ஆனுவலாக இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல 0.625 rupees எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? முதல்ல இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது காம்பவுண்டட் செமி ஆனுவலியாக இருக்கிறதுனால நமக்கு 50.625 கிடச்சிருக்கு. இது எவ்வளவு பிரின்சிபலுக்கு? 1000 பிரின்சிபலுக்கு.
அப்போ நமக்கு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும்னா இன்டூ 100க்கு பார்க்க போகிறோம். அப்போது நமக்கு 5.0625% பெர் ஆனம் வருது. இதுதான் நம்மளுடைய எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அங்கே 5% அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தது நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதே தான் நம்ம இங்கே ஃபார்முலாலையும் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்கிறாங்க, 1 + r/m ஹோல் பவர் m மைனஸ் 1. இதுதான் நமக்கு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ மேலே இருக்கிற எக்ஸாம்பிளையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 + r/m நமக்கு என்ன வரும், 5/2 வரும். அப்போ 2.5%. 2.5/100 போட்டோம்னா 0.025 ஹோல் பவர் m நமக்கு 2 மைனஸ் 1. இதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 1.025 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இது நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 0.050625 வரும். இன்டூ 100 தானே நம்ம போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால இன்டூ 100 பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு ஃபைனலாக 5.0625 நமக்கு பர்சன்டேஜில் கிடைக்கும். இதோட கான்செப்ட் தான் நான் மேலேயும் போட்டு காமிச்சிருந்தேன். மொதல் பாதி வருஷத்துக்கு நமக்கு 1.025 கிடைக்குது. அதுக்கு அடுத்த பாதி வருஷத்துக்கு இன்னொரு 1.025 கிடைக்குது. இதை அமௌண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அப்போ பிரின்சிபலில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நான் இங்கே கண்டுபிடிச்சி காமிச்சிருந்தேன். ஜஸ்ட் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். 1 + r/m த ஹோல் பவர் m மைனஸ் 1. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நாமினல் ரேட் கொடுத்துட்டாங்க 24%. ஃப்ரீக்வன்சி ஆஃப் காம்பவுண்டிங் 12 டைம்ஸ் a year கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 12 டைம்ஸ் காம்பவுண்ட் ஆகுது. அப்போது இந்த ஃபார்முலா நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். 1 + r வந்து நமக்கு 24/100 அப்படின்னு சொல்லும்போது 0.24/m நமக்கு 12 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க by 12 ஹோல் பவர் 12 மைனஸ் 1. இப்போ நமக்கு 1 + 0.24/12 போடும்போது நமக்கு 0.02 வரும். இது ஹோல் பவர் 12 மைனஸ் 1. இப்போ நமக்கு 1.02/12 மைனஸ் 1. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 26.8% கிடைக்கும். அடுத்த சாப்டர் ஏபி அண்ட் ஜிபி. ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜிபி அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். முதல்ல ஏபினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் இருக்குது. இது ரிவர்ஸ்லேயும் ஒரு சீரீஸ் எடுத்துக்கலாம். 10, 8, 6, 4, 2. இது ரெண்டுமே நமக்கு ஏபி. இது ரெண்டும் ஏபி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்ல. அந்த டிஃப்ரென்ஸும் இங்கே தேர்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் ஃபோர்த்துக்கும் தேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா டிஃப்ரென்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது 2 இருக்குது அப்படின்னா அதோட ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். அதோட நம்ம 2 ஆட் பண்ணோன்னா நமக்கு 4 கிடைக்குது. இந்த 4ஓட அகெயின் ஒரு 2 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குது. அப்போது முதல்ல இருக்கிற டேர்மோட ஒரு காமனான நம்பரை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஒரு சீரீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இதை தான் நம்ம காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு டேர்முக்கும் காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதை ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் 1, 3, 5, 7, 9. இதை கூட நம்ம வந்து ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 - 1 போட்டோம்னா நமக்கு 2 கிடைக்கும். 5 - 3 போட்டோம்னா நமக்கு 2 கிடைக்கும். அகெயின் இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு 2 கிடைக்கும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே போதும், அது நம்ம ஏபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த ரெண்டு சீரீஸ்லையுமே நமக்கு காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவான நம்பராக வந்தது. 3 - 1 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 2 கிடைச்சிது. இதே இது இங்கே நான் அடுத்து காமிச்சிருக்கிற இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 8 - 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு -2 கிடைக்கும் டிஃபரன்ஸ். அதே மாதிரி 6 - 8 பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு -2 கிடைக்கும். ஸோ இந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருந்தால் போதும், அது நம்ம ஏபி அப்படின்னு சொல்லலாம். இந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த காமன் டிஃபரன்ஸை நம்ம டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ண போகிறோம். ஸோ டி அப்படிங்கிறது இந்த ஒரு சீரீஸ் எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு கான்சிக்யூட்டிவான 2 டேர்மை நம்ம மைனஸ் பண்ணாலும் நமக்கு டி அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். ஜென்ரலாக நம்ம செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு பண்ணுவோம். இதே இது நம்ம வேறு எந்த டேர்மாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள டேர்மை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு டி அப்படிங்கிறது கிடச்சிரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 5th டேர்ம் - 4th டேர்ம் அப்படின்னு போட்டாலும் நமக்கு டி கிடச்சிரும்.
8th டேர்ம் மைனஸ் 7th டேர்ம் போட்டாலும் கிடைக்கும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டாலும் கிடைக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டி அப்படிங்கிறது, அதாவது இந்த காமன் டிஃபரன்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அந்த சீரீஸ் அப்படிங்கிறது நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம மேலே பார்த்ததே எடுத்துக்கலாம். நமக்கு டி அப்படிங்கிறது இங்கே பாசிட்டிவில் கிடைக்கும்போது நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்குது. 2 4 6 8 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போது ஏபி அப்படின்னு நம்ம சீரீஸை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுப்போம். அந்த சீரீஸில் 3rd டேர்ம் என்னவாக இருக்கும், இல்லை 10th டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு nth டேர்மை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். Pn = a + n - 1 × d. இங்கே a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், n - 1 அப்படிங்கிறது இங்கே nth டேர்ம்னு சொன்னோம்ல, இந்த n - 1 × d நம்ம மேலே கண்டுபிடிச்ச காமன் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். 2 4 6 8 10 இருக்குது. இதில் நமக்கு 4th டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ a வந்து இங்கே 2 + n - 1 அப்படிங்கிறது 4th டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 4 - 1 3 போடுவோம். இங்கே காமன் டிஃபரன்ஸ் 2. இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 8 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் இந்த சீரீஸோடைய 4th டேர்மாக இருக்கும். இது ஏன் நம்ம n - 1 போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே a அப்படிங்கிற டேர்ம் 2 அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 டைம் காமன் டிஃபரன்ஸ் 2வை நம்ம ஆட் பண்ணுறோம். இது நம்ம 3rd டேர்ம் அதாவது 6 அப்படிங்கிற ஆன்சர் வரதுக்கு நம்ம 2 டைம்ஸ் காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்த டேர்ம் நம்ம 4th டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் இருக்குது, அதுலேருந்து நம்ம 3 டைம்ஸ் காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம n - 1 யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம எந்த காமன் டிஃபரன்ஸும் ஆட் பண்ணல அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கிறோம்னா nலேருந்து n - 1 பண்ணிவிட்டு அதில் நம்ம காமன் டிஃபரன்ஸை மல்டிப்ளை பண்ணி a கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ்க்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் போடணும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. Sn = n/2 × a + l. இங்கே a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், l அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சீரீஸில் இந்த நம்பர் எல்லாத்தோடைய டோட்டலும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபார்முலா n/2 × a + l. ஸோ இப்போ a + l அப்படின்னு நம்ம சொல்லும்போது n/2 × a + l அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம nth டேர்ம் அப்படிங்கிற ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் a + n - 1 × d கிடைக்கும். அப்போது நமக்கு n/2 × 2a + n - 1 × d கிடைக்கும். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஏபிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் n/2 × a + l போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் n/2 × 2a + n - 1 × d. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸுக்கான சம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இந்த சீரீஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அப்படிங்கிறது 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 10 டேர்ம்ஸ் வரைக்கும் அவங்க சம் கேட்டிருக்கிறதுனால நம்ம a + l ஃபார்முலாவை இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக n/2 × 2a + n - 1 × d ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே d அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா 15 - 12. அப்போ நமக்கு d = 3 கிடைக்கும். a வந்து நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் 12, n வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 10 டேர்ம்ஸ்க்கு. ஸோ sn ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். Sn = n/2 அப்படின்னு பார்த்தோம்னா 10/2 வரும். இன்ட்டு 2 × a வந்து நமக்கு 12 ப்ளஸ் n - 1 வந்து 10 - 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இன்ட்டு d வந்து நமக்கு 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஃபர்தராக நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் 255 கிடைக்கும். ஸோ ஏபி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக n/2 × a + l ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கான்செப்ட் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா காமன் ரேஷியோ இருக்கும். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் எப்படி நம்ம காமன் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ இங்கே ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் காமன் ரேஷியோ இருக்கும். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 4 8 16 32 இது ஜிபி. இது எப்படி ஜிபி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 இருக்குது. இந்த 2வோட 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும்.
இந்த 4ஓட அகெயின் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். இங்கே அகெயின் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 16, அகெயின் 2 மல்டிப்ளை பண்ணால் 32. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இங்கே காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 4/2 போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த டேர்மாக இருந்தாலும் எனி டேர்ம் பை ப்ரீவியஸ் டேர்ம் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே 32/16 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே காமன் ரேஷியோ 2 தான் கிடைக்கும். 4/2 போடும்போதும் காமன் ரேஷியோ 2 தான் கிடைக்கும். இங்கே நம்ம காமன் ரேஷியோ அப்படிங்கிறத ஆர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இதில் எப்படி nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஃபார்முலா a இன்ட்டு r பவர் n-1. இதுக்கும் n-1 போடுறதுக்கு சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது எப்பவும் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ தான் இருக்கும். அதோட நம்ம எந்த காமன் ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ண போகிறது கிடையாது. இதே இது நம்ம செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 டைம் ஆர் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் nth டேர்ம் கண்டுபிடிக்கும் போது r பவர் n-1 ஏயோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுக்கு ஆர் பேஸ் பண்ணி 2 ஃபார்முலா இருக்குது. ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது நமக்கு a இன்ட்டு ஆர் பவர் n-1/r-1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஒருவேளை ஆர் லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். 1 - r பவர் n அப்படின்னு போடுவோம், பை 1 - r அப்படின்னு சொல்லி போடுவோம். ஒருவேளை ஜிபி இன்ஃபினைட் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா a/1 - r. இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஏ அண்ட் ஆர் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஏஆர் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டதுனாலேயே நமக்கு ஜிபி அப்படிங்கிறது தெரியுது. ஏ அப்படிங்கிறது எப்போவுமே ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது 1875 தான் நமக்கு ஏயோடைய வேல்யூ. இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னோம்? ஏதாவது ஒரு டேர்ம் பை ப்ரிசீடிங் டேர்ம். அப்போ செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம், -375/1875. இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு -1/5 கிடைக்கும். அப்போது இதுதான் நமக்கு ஆர். ஆர் ஈக்குவல் டு -1/5. அடுத்து tn கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 9th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சீரீஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஏயோட வேல்யூ வேணும். ஏ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு 11. ஆர் வேணும் அப்படின்னு சொன்னால் எனி டேர்ம் பை ப்ரிசீடிங் டேர்ம் போடுவோம். அப்போ 33/11 போட்டோம்னா நமக்கு காமன் ரேஷியோ 3 கிடைக்கும். n அப்படிங்கிறது அவங்களே கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, n ஈக்குவல் டு 9. இப்போ இதை நம்ம tn ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். tn ஈக்குவல் டு ar பவர் n-1 ஃபார்முலா. அப்போ tn ஈக்குவல் டு ஏ நமக்கு தெரியும் 11 இன்ட்டு ஆர் பவர் n அப்படின்னு சொல்லும்போது r3 பவர் n வந்து 9. இப்போ 9 - 1 அப்படின்னா 3/8 பண்ணணும். 3/8க்கான வேல்யூ 6561 இன்ட்டு 11. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 72,171. சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு 9 டேர்ம்ஸ்க்கான சம் கேட்டிருக்காங்க, சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் வச்சு நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏயோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் போட்டோம்னா 10/5. அப்போ ஆர் வந்து 2, n கொடுத்துட்டாங்க 9. இப்போ இதை ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஆர் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே ஆர் 2, அப்போ கிரேட்டர் தென் 1. அப்போது ஃபார்முலா கிரேட்டர் தென் 1க்கான ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இப்போ இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ண போகிறோம். ஏ அப்படிங்கிறது 5 இன்ட்டு ஆர் பவர் n, r2 பவர் n 9 -1 பை r2 -1. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 இன்ட்டு 2 பவர் என்னோட வேல்யூ 512 -1 பை 2 - 1 1. இப்போ ஃபைனலாக நமக்கு 5 இன்ட்டு 511 வரும். ஆன்சர் 2555. அடுத்த சம்மில் ஃபர்ஸ்ட்டு 10 டேர்ம்ஸ்க்கான சம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்லையும் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் ஏயோட வேல்யூ நமக்கு 48,
ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் போடும்போது 24/48 போடுவோம். இங்கே நமக்கு ஆரோட வேல்யூ 1/2 வரும். என் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, n ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம எந்த ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் வந்து இங்கே 1/2 இருக்குது. அப்போ இது லெஸ் தென் 1. அப்போ நம்ம அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு Sn ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது 48 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 பவர் 10 பை 1 மைனஸ் 1/2. இங்கே நமக்கு 48 இன்ட்டு 1 மைனஸ் 0.5 பவர் 10 வரும். கீழே 1 மைனஸ் 1/2 போட்டோம் அப்படின்னா நமக்கு அகெயின் கீழேயும் 0.5 தான் வரும். 0.5 அப்படிங்கிறத நம்ம 1/2 அப்படின்னு போட்டோம்னா இந்த 2 அகெயின் மேலே வரும்போது நமக்கு இந்த லைனுக்கு வந்துடும். 96 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 பவர் 10. இதுக்கப்புறம் 0.5 பவர் 10 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 96 இன்ட்டு 1 மைனஸ் இந்த வேல்யூ கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 95.9059. அடுத்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 100 and 1000 விச் ஆர் மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மல்டிபிள் ஆஃப் 5னா என்ன இருக்கணும்? 105, 110 இந்த மாதிரி 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எல்லாமே நம்ம மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 105, 110, 115 இப்படியே நமக்கு அப் டு 995 வரைக்கும் போகும். ஏன் 995, ஏன் 1100லாம் நீங்கள் சேர்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் 100 and 1000 அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. 100ம் 1000ம் அப்போ நம்ம சேர்க்கக்கூடாது. 100க்கும் 1000க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கோ அதை தான் நம்ம இங்கே சீரீஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ சீரீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு ஏயோட வேல்யூ நமக்கு தெரியுது 105. பி வேணும் அப்படின்னு சொன்னால் 2 டேர்மை நம்ம மைனஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு தெரியும் மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லும்போது 5 ஆட் ஆகிட்டே வரும். அப்போ டி ஈக்குவல் டு நமக்கு 5. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இங்கே எங்கேயுமே அவங்க கொடுக்கல. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். எல் நமக்கு தெரியும் 995. இப்போ 995 மைனஸ் 105 பை 5 ப்ளஸ் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைக்கும். என் நமக்கு 179. இப்போ நமக்கு தேவையான எல்லா வேல்யூமே இருக்குது. இப்போ நம்ம எஸ்என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஏ ப்ளஸ் எல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். என்னை வந்து நமக்கு 179/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் அப்படின்னு சொன்னோம்னா 105 ப்ளஸ் 995. இதை கால்குலேட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 98,450 கிடைக்கும். இப்போ மேலெலாம் நம்ம சில நம்பர்ஸ் பார்த்தோம். 1/2 பவர் 10 அந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான வேல்யூஸ் தான். 10 டைம்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் 0.5 இன்ட்டு 0.5 அப்படின்னு சொல்லி 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒருவேளை நிறையா ரொம்ப பவர் பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் எப்படி நம்ம நார்மல் கால்குலேட்டரில் இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். அந்தளவுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் வராது. இருந்தாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். இப்போ நமக்கு nth பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன நம்பரோ அதை நம்ம கால்குலேட்டரில் டைப் பண்ணிவிட்டு நம்ம 12 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இதுக்கப்புறம் -1 பண்ணிவிட்டு எந்த பவரோ அதை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் +1 அகெயின் பண்ணிவிட்டு இன்ட்டு ஈக்குவல் டு 12 டைம்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம நார்மலாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இது நீங்கள் நார்மல் கால்குலேட்டரில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பருடைய பவரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன நம்பரோ அதை கால்குலேட்டரில் டைப் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் 12 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறீங்க. -1 இன்ட்டு என்ன பவரோ அது இன்ட்டு 2 இல்லை இன்ட்டு n +1 இன்ட்டு ஈக்குவல் டு 12 டைம்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பவர் கண்டுபிடிக்க டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா
டைம், டிஸ்டன்ஸ் அண்டு ஸ்பீடுக்கான ரிலேஷன். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவரில் நம்ம போடுவோம். இப்போ நமக்கு ஒரு ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம டைம் அப்படிங்கிறது இன்டூ ஹவர்ஸ் போடும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இதை வச்சே நீங்கள் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவும் டைமுக்கான ஃபார்முலாவும் கொண்டு வந்துடலாம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிலோமீட்டராக இருக்கலாம், இல்லை மீட்டராக இருக்கலாம். டைம் அப்படிங்கிறது ஹவராக இருக்கலாம், மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை செகண்ட்ஸாக இருக்கலாம். ஸ்பீடுடைய யூனிட் அப்படிங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆர் மீட்டர் பெர் செகண்டாக இருக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவோ டைமுக்கான ஃபார்முலாவோ நீங்கள் கொண்டு வந்துக்கலாம்.